சென்னை திருவல்லிக்கேணியில் மாடு முட்டியதில் சிறுவன் காயமடைந்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் சிறுவனை மாடு முட்டியதில் காயமடைந்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவன் காயமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் மாடு முட்டியதில் பள்ளி மாணவன் காயமடைந்துள்ளார். சாலையோரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த போது முகமது யூசுப் என்ற சிறுவனை மாடு முட்டியது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையோரம் பேசிக் கொண்டு சென்ற மாணவனை மாடு முட்டியதில் காயமடைந்துள்ளார். அவரை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலையோரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த முகமது யூசுப் என்ற மாணவனை மாடு முட்டியது. காயமடைந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் மாடு முட்டியதில் சிறுவன் காயமடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் சாலையோரமாக மாடு முட்டக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, ஐஸ் ஹவுஸ், ஜாம் பஜார் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் அடிக்கடி இந்த மாடு முட்டும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது 17 வயது சிறுவனை மாடு ஒன்று முட்டி இருக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த அந்த 17 வயது சிறுவன் திருவல்லிக்கேணி பகுதிக்கு நேற்று வந்திருக்கிறார். அப்போது திருவல்லிக்கேணி சிங்கராச்சாரி தெரு வழியாக செல்போனில் பேசிக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்த போது மாடு ஒன்று அவரை முட்டியிருக்கிறது. இதில் சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். இதில் படுகாயமடைந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக சிறுவனின் தந்தை ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் வைத்திருக்கிறார். இந்த புகாரை தொடர்ந்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து அதே போல சாலையோரமாக சுற்றி திரிந்த மாடுகளை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் மாடுகள் எதுவும் சிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் மாட்டின் உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் மாநகராட்சி அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.